வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் ஆசிரியர்கள் டிஏ சம்பள உயர்வு சார்ந்து வெளியான முக்கிய தகவல். ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, அகவிலைப்படி, பழைய பென்ஷன் திட்டம் போன்ற பல கோரிக்கைகளை ஆசிரியர் சங்கங்கள் மத்திய அரசிடம் வைத்துள்ளது. 8வது ஊதிய குழு தொடர்பாக ஆசிரியர் மற்றும் ஊழியர் சங்கங்கள் அரசிடம் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இந்த கோரிக்கைகளில் மிக முக்கியமானது தொடக்கநிலை ஆசிரியர்களின் அடிப்படை சம்பளத்தை 1.34 லட்சமாக உயர்த்துவதற்கான முன்மொழிவாகும். இதில் ஃபிட்மென்ட் காரணியை அதிகரிப்பது, அடிப்படை சம்பளத்துடன் அகவிலைப்படியை சேர்ப்பது மற்றும் படிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகிய கோரிக்கைகளும் அடங்கும். இந்த முன்மொழிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய பலன்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர் அமைப்புகளும் ஊழியர்கள் சங்கங்களும் 8வது ஊதிய குழு தொடர்பாக அரசிடம் ஒரு விரிவான கோரிக்கை தொகுப்பை முன்வைத்துள்ளன. இந்த கோரிக்கைகள் சம்பளத்தை உயர்த்துவதை மட்டுமல்லாமல் ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தையும் ஓய்வூதிய பாதுகாப்பையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. தொடக்கநிலை ஆசிரியர்களின் நிலை 6 அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 1,34,500 உயர்த்துவதே மிக முக்கியமான கோரிக்கையாகும். நிலை 1 ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. இது தற்போதைய ஊதிய கட்டமைப்பிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான கருதப்படுகிறது. சம்பள உயர்விற்கான ஃபிட்மென்ட் காரணியை 2.57 2.62 முதல் 3.83 வரை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பள நிர்ணயத்திற்கு ஃபிட்மென்ட் காரணியை அடிப்படையாகும். மேலும் இந்த உயர்வு மொத்த சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும். அதோடு ஆண்டு ஊதிய உயர்வை 3% 7% உயர்த்த வேண்டும் என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படியை உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கைகள் விடுத்துள்ளன. அகவிலைப்படி தொடர்பாக ஒரு முக்கிய முன்மொழிவு வெளிவந்துள்ளது. அகவிலைப்படி 50% எட்டியவுடன் அது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இது சம்பளத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதிக ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வுக்கால பலன்களையும் வழங்கும். படிகளை உயர்த்த வேண்டும் என்றும் ஒரு முக்கிய கோரிக்கை எழுந்துள்ளது. வீட்டு வாடகைப்படியை 12%, 24% மற்றும் 36% உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. போக்குவரத்து படியை அடிப்படை சம்பளத்தில் 12 முதல் 15% அல்லது குறைந்தபட்சம் 9,000 ரூபாயாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கல்வி உதவித்தொகையை மாதத்திற்கு 2,800 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. போனஸ் மற்றும் காப்பீடு தொடர்பான இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. டிஜிட்டல் யுகத்திற்கு ஏற்ப மாதந்தோறும் 2,000 ரூபாய் டிஜிட்டல் படி வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. 14 தற்செயல் விடுப்புகள், 30 ஈட்டிய விடுப்புகள் மற்றும் 20 மருத்துவ விடுப்புகள் உள்ளிட்ட விடுப்புகளின் மாற்றங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. ஓய்வு பெறும்போது 400 நாட்கள் விடுப்பை பணமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர் அமைப்புகள் குறைந்தபட்ச போனஸாக 27,640 ரூபாய் வழங்கவும், குழு காப்பீட்டுத் தொகையை ரூபாய் 2 கோடியாக உயர்த்தவும் கோரிக்கைகள் விடுத்துள்ளன. 100% பணமில்லாத மருத்துவ சேவையை வழங்கவும் ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது. பதவி உயர்வுகள் மற்றும் தொழில் வளர்ச்சி தொடர்பாகவும் சீர்திருத்தங்கள் கோரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 6 வருடங்களுக்கும் பதவி உயர்வு வழங்கவும், டிஜிடியிலிருந்து பிஜிடிக்கு பதவி உயர்வு பெறுவதற்காக காலத்தை 6 முதல் 7 ஆண்டுகளாக குறைக்கவும் பரிந்துரைகள் உள்ளன. மேலும் பணிக்கொடை வரம்பை ரூபாய் 50 லட்சமாகவும் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டுள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே மிக முக்கியமான கோரிக்கையாகும். என்பிஎஸ் திட்டத்திற்கு பதிலாக பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வருமானத்தை வழங்கும் என்றும் ஊழியர்கள் அமைப்புகள் கூறுகின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.